ஸ்டாலினோட ஸ்டிக்கரை அவங்க வீட்டில் கேட்குறதே இல்லை, ஒட்டுறான். இல்லை அவனுக்கு அந்த 1000 ரூபாய் வருதா? மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்துருதா? சரி ரைட், அந்த காரை கட்டுப்பான். ஓடிபி மட்டும் சொல்லுங்க. ஃபோனில் ஓடிபி வருமா? நான் சொல்கிறேன், அதுக்கு மட்டும் இது பண்ணுங்க. 1000 ரூபாய் அதில் மாதம் மாதம். அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா? பஸ் பயணம் ஃப்ரீயா தானே போறீங்களா? ஃப்ரீயா தானே போறீங்க. வேற எதுவும் ஒட்டிட்டு என்ன கேட்குறான்? திமுக மெம்பர் ஆகணும்னு என்ன கேட்குறான் பாருங்க. முதல் கேள்வி, 1000 ரூபா வருதா? இவன் அப்பம் விட்டு சொத்துலேருந்து கொடுக்குறாங்க. கருணாநிதி சொத்துலேருந்து கூட, கருணாநிதி 2Gயில் கொள்ளையடித்து குடும்பத்துக்கு பகுந்தார்ல, அந்த சொத்துலேருந்து மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இல்லை ஸ்டாலின் இப்போ வெளிநாடுகள் எல்லாம் கம்பெனி வச்சு லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிருக்காரு. அந்த பணத்துலேருந்து 1000 ரூபா மாதம் கொடுக்குறீங்க இல்லத்தரசிகளுக்கு. அவன்கிட்ட கேட்குறேன், 1000 ரூபா வருதா? என்னமோ அப்போ விட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி. என்ன அக்கிரமம் பாருங்கள். அடுத்து விடியல் பயணம், பஸ்ஸில் இலவச பஸ்ஸில் போகிறீங்களா? இவங்க அப்போ விட்டு சொத்து மாதிரி. எல்லாம் மக்களுடைய சொத்து. 10 லட்சம் கோடியாக கடன் வாங்கி பாவம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்து நஷ்டப்படுத்தி போக்குவரத்து துறையவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காம எல்லாத்தையும் இலவசம்னு சொல்லி குட்டிச்சவராக்கி போக்குவரத்து துறையை வச்சுட்டு அதுக்கு ஓட்டுக்கு போடணுமா? இவன் அப்போ விட்டு சொத்தை கொடுத்த மாதிரி. என்ன போகிறீங்களா? எதில் இலவசம் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பார்த்தீங்களா ஆடு ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கான்னு, ரவுடி மாதிரி. இந்த ரவுடிகள் கூட்டத்துக்கு ஒரு தலைவர், அவர் நடக்கவே முடியாது சரியா, அவர் தான் தலைவர். அவர் இந்த ரவுடிகளை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். அடுத்து இன்னொன்று கேட்குறான் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். ஓடிபி வந்திருக்கான்னு கேட்குறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும், ஓடிபிங்கிறது மொபைல் ஃபோனுக்கு வரக்கூடிய ஏதாச்சும் பொருளை வாங்கினீங்கன்னா, ஏதாச்சும் இது பண்ணிங்கன்னா வர்ற பாஸ்வேர்டு. அது எதுக்கு இவன் ஓடிபி கேட்குறான்? அவன் மொபைல் ஃபோனை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜிபேயில் லஞ்சம் எலெக்ஷன் டைமில் 4000 5000 ஜிபேயில் போடுறதுக்காக ஃபோனை வாங்கி வச்சுருக்கான். எல்லார் ஃபோனையும் ஓடிபி வந்திருக்கான்னு கேட்குறான். யோகியங்கம்மா, ஓடிபினாலே என்னன்னு தெரியாத அடிமுட்டாளுங்க நீங்கள். ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லவனா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸை தாண்டாதவன், 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படித்தாலும் 4ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு இருக்கிற அறிவு இல்லாதவர்கள் ஓடிபி இருக்கான்னு கேட்குறான். அந்த பெண் எப்படி இதாக பயப்படுறாங்க பாருங்கள். இப்படி பயமுறுத்தித்தான் வீடுக்கு போய் இப்போ இதை சேர்க்குறேங்கிறான். உறுப்பினர் சேர்க்கைங்கிறான். இவனை பிடிச்சா ஓட்டு போடுறாங்க.